கார்த்திக், உன் ஃப்ரெண்ட் ஏதாவது கால் பண்ணாரா இல்லையா? டேய், நம்ம ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம்டா. இல்லடா, இது வரைக்கும் அவர் எனக்கு கால் பண்ணல. ஆனா பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டுன்னு தான் சொன்னாரு. ஏன் இன்னும் எனக்கு கால் பண்ணலன்னு தெரியலடா. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. நம்ம மட்டும்னா பரவாயில்லடா, எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம். அம்மாவும் சுத்தியும் வேற இருக்காங்களா, ரொம்ப நேரமா வெயிட்ல இருக்காங்கடா. உன் ஃப்ரெண்டு வந்துட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு மேலோட்டமா சொல்லியிருக்கேன்டா. புரியுதுடா. சரி, மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறியா? சரி, நான் அவருக்கு கால் பண்ணுறேன். நீ வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வரியா? அப்போவே சுபி தண்ணி கேட்டாடா, அது வாங்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ளே நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், என்கிட்ட சொன்னான். சரி, நீ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு, நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா, நீ போயிட்டு வா, நான் இங்கே தான் இருப்பேன். நீ போயிட்டு இங்கே வந்துரு, வேறு எங்கேயும் போயிடாதா? சரிடா. சரி, நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ கொஞ்சம் அவருக்கு ஃபோன் பண்ணு, அவர் எங்கே இருக்காருன்னு கேளு. நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வா. ஒரு 5 minutes தான். 5 minutes வெயிட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் வந்துறா. வந்தத அவளை பாத்துட்டு போங்களே. மதி, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, நல்லா அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு தான் சொல்றேன். மதி, என்ன ரொம்ப வச்சு செய்றீங்க, பார்த்து பண்ணுங்க, பாடி தாங்காது. அடடே, அழகா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு ராஜா சாருக்கு வைக்க வந்துருச்சோ. மதி, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு செகண்ட் டே தானே, உங்களுக்கு டைம் ஆகல? எதுக்கு இப்போ என்ன இப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ராஜா, என் ஃப்ரெண்ட் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாளா, அது வரைக்கும் தனியா நிக்கிறமே போர் அடிக்கும்ல, அதான் கம்பெனிக்கு உங்களை சேர்த்துக்கிட்டேன். அது சரி, அப்ப பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? யார் போன்ல? ஐயோ, மறந்து போயிட்டேனே. ராஜா, ராஜா என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சா? மதி, எல்லாம் உங்களால வந்ததுங்க. என்னலையா? நான் என்ன பண்ண ராஜா? நான் சிவன் தான் நின்னுட்டு இருக்கேன். நீங்க இங்க இருக்கீங்களா? அதுதான் எங்க பிரச்சனை. நீங்க மதி, என் ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்றேன்னு சொன்னேன்ல, நானும் உங்ககிட்ட பேசுனதுல மறந்தே போயிட்டேன். நீங்களாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்த கூடாதா? ஐயோ, ஆமா ராஜா, நீங்க அப்பவே சொன்னீங்களா உங்க ஃப்ரெண்டுக்காக தான் இங்க வந்தீங்கன்னுட்டு. சாரி ராஜா, நான் மறந்துட்டேன். சாரி சாரி சாரி. உங்க மேல என்ன தப்பு இருக்கு? என் மேலதான் தப்பு இருக்கு. உங்ககிட்ட பேசுனதுல எல்லாமே மறந்துட்டேன். அவனையும் மறந்துட்டானா பாருங்களேன். அச்சோ, சாரி சாரிங்க ராஜா, எல்லாம் என்னால தான் வந்ததுல. சாரி. நீங்க அப்பவே உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க போகணும்னு சொன்னீங்க, நான் தான் உங்களை வம்பு இழுக்கிறேன்ட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். அட விடுங்க மதி, என் மேலதான் தப்பு. அவன் நான் சுத்தமா மறந்துட்டேன். அவன் வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மதி, உங்க ஃப்ரெண்ட் வந்துருவாங்களா? பார்த்து போயிடுவீங்களா? நான் கிளம்புறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ராஜா, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்னால உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்ட் வேற கால் பண்ணிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு அட்டென்ட் பண்ணி சொல்லுங்க, வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அப்புறம் அவரே ஏதாவது தப்பா நினைக்க போறாரு. இல்ல, அவன் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி மதி, நான் போய் அவனை பாக்குறேன். நீங்க பார்த்து கிளம்புங்கண்ணா, நான் கிளம்புறேன். சரிங்க ராஜா. ராஜா, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அவர் இங்க தானே இருப்பாரு. இங்க இருக்கிறவரை பாக்குறதுக்கு இவ்வளவு ஆர்வமா போறீங்க? ஏங்க, சென்னையில இருக்கிறவரை பாக்குறதுக்கு நான் இவ்வளவு ஆர்வமா இருப்பேனா? இவன் ஊர்ல இருக்காங்க, மாசத்துல ஒரு தடவையோ இல்ல 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவானே. அப்ப இவனை பார்த்தா தான் உண்டு. இதுக்கு இடையில நான் இவனை பார்க்கவும் முடியாது. எப்பவுமே போன்ல மட்டும் தான் பேச முடியும். இப்போ ஏதோ ப்ராப்ளம்னால இங்க வந்திருக்கான். நான் தான் பாத்துக்கணும். அதான். ஊரா? ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எந்த ஊரு? சொல்ல மாட்டேன். ஊர் பேர் நல்லா இருக்கீங்க ராஜா, சொல்ல மாட்டேன். ஆமா, எந்த ஏரியா பக்கம்? மொபைல் நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வா, ஈவினிங் வந்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் டியூட்டிக்கு போகலாம், என் ஃப்ரெண்டுக்காக லீவ் போட்டுட்டேன். ஈவினிங் வீட்டுக்கு தானே வரணும். மேடம், ஆஃபீஸ் முடிச்சு ஈவினிங் வாங்க, அப்போ இருக்கு உங்களுக்கு. சரி, பார்த்து கிளம்புங்க, நான் கிளம்புறேன். அட போங்க ராஜா, ஈவினிங் நான் வருவேன். நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? நீங்க தான் உங்க அம்மா பையனாச்சே, உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிச்சிட்டு இருப்பீங்களே, அதனால எங்க வீட்டு பக்கம் வரதுக்கு உங்களுக்கு வேலையே இருக்காது. ஹலோ, இன்னைக்கு டே ஃபுல்லாவே உங்க வீட்டில் தான் வேலையே. எங்க வீட்லயா? எங்க வீட்ல என்ன வேலை உங்களுக்கு? ஈவினிங் வருவேல, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓய், முதல்ல நீ ஆஃபீஸ் கிளம்புற வழியை பாரு. நீ இங்கே நின்றுட்டு இருந்தா நானும் இங்கே தான் நின்றுட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டை போய் பார்த்த மாதிரி தான் அவன் கடுப்பாகி வந்த பஸ்ல திருப்பி ஊருக்கு போயிட போறான். சாரி ராஜா, டென்ஷன் ஆகாதீங்க. சரி, நீங்க போய் உங்க ஃப்ரெண்டை பாருங்க, நானும் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கறேன். அவன் அந்த பக்கம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், அங்க இருக்கான்னு போய் பார்க்கறேன். நீங்க கிளம்புங்க. சரி மதி, பார்த்து கிளம்ப. சிம் ஆக்டிவ் ஆயிருக்கும். ஆக்டிவ் ஆனதும் எனக்கு ஒரு கால் பண்ண. ஆஃபீஸ்க்கு போயிட்டேன்னு ஒரு கால் பண்ணேண்ணா. ஷியோர் ராஜா, கண்டிப்பா கால் பண்றேன். என் சிம் ஆக்டிவ் ஆனதும் ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு தான். என்னோட லைஃப்ல இனி எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான். ஓகே ராஜா, பை. பை. வேருக்குள் விழுந்த நீர்த்துளி பூவுக்கும் புத்துயிர் கொடுக்குதே, உனக்குள் ஏற்படும் உற்சவம் என்னையும் குதூகலம் படுத்துதே. தோழி ஒருத்தி கிடைத்தால் இங்கே இன்னொரு பிறவி கிடைக்கும். இதுவரை இந்த உண்மை என் தெரியவில்லை எவருக்கும்.
மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே என் சீரிற்றில் பாதி என் துயரில் பாதி பகிர்ந்து நீ அருந்துகிறாயே கடவுளே, இவ என்ன பண்றா? இவ இவ்வளவு நேரம் ஆகுது. ஆஃபீஸ்க்கு 2வது நாள் லேட்டா தான் போவோம் போல இருக்கேன். இனி இவ்வளவு எதிர்பார்த்தோம் நம்ம தினமும் லேட்டா தான் போவோம். மேடம் வந்தது சொல்லிடணும். நம்ம தாயி திரும்பி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் 2 பேரும் ஒண்ணா வரலாம். ஆனா போகும்போது நான் முன்னாடி போயிடுறேன், நீ பின்னாடியே வாமான்ட்டு. இவ கூட போனா தினமும் லேட்டா தான் போன போல இருக்கேன். சீக்கிரம் வாடி. இவளால வேற நான் ராஜா இவ்வளோ நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்துட்டேன். அவர் வேற பாவம், அவங்க ஃப்ரெண்டு வேற வந்து ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காங்க போல இருக்கேன். ஃப்ரெண்டை பார்த்துருப்பாரா? பார்த்துருப்பாரு, கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு தான் இருப்பாரு. இவ எப்போ வருவான்னு தெரியலையே. சரி, இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணிடுவோம். நாளை இருந்து அவளுக்கு சொல்லிட வேண்டியதுதான். இங்க கடை எங்க இருக்கேன்? கடை அங்க இருக்கேன். சரி, அங்க போய் வாங்கிட்டு வந்துடும். இவ வர மாதிரி தெரியல. பேசாம ஃபோன் பண்ணிடுவோமா? ஆமா, அதான் சரி, ஃபோன் பண்ணிடுவோம். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுடு. நீ எனக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். உன்னை நான் பார்க்காம இந்த ஊரை மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கிட்டே நான் போக மாட்டேன். உன்னை நான் பார்ப்பேன், உன் கையை பிடிப்பேன். நீ தானே கொண்டாடி. நீ எவ்வளோ மனசு வருத்தத்தோட இங்கே வந்திருப்போங்க. இவ்வளோத்துக்கும் நான் தானே காரணம். நான் மட்டும் தாண்டி காரணம். இது எல்லாத்தையும் நான் தாண்டி முடிச்சு வைக்கணும். கண்டிப்பாக முடிச்சு வைப்பேன். உன்னை முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நல்ல வேலை கிட்ட வந்துட்டேன்னு சொன்னான். சீக்கிரம் வாடி, பஸ் வேற எடுத்துட்டு போறாங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் போகணும்ல. ஏய் சக்தி, 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 ஏய் சக்தி, பஸ் வருது. இவன் எப்படி ஓடுறான் பாரு. நில்றா சக்தி, அம்மா சொல்றேன்ல. சக்தி, இப்ப நிக்க போறியா இல்லையா? சக்தி கண்ணா, நீ புத்திசாலிதான். ஆனா நமக்கு பயமா இருக்குல்ல. இப்படிலாம் பஸ் இருக்கும்போது ஓடாதடா. இரு, அம்மா பக்கத்துல வரேன். அம்மா தூக்கிக்கிட்டோம்ல. சொல் பேச்சு கேட்க மாட்டானே. இவங்கெல்லாம் வளர்ந்து அவனுக்கு ஒரு கொண்டாடி வருவாங்க. அப்பதான் பார்க்க போறேன் இவன் சொல் பேச்சு கேட்கறானா இல்லையானு. சக்தி, உன்னை நான் மறக்கணும்னு நினைச்சாலும் சில விஷயங்கள் உன்னை மறக்க விட மாட்டேங்குது. சக்தி, சக்தி, நீ நல்லா இருக்கியா? என் ஞாபகம் உனக்கு இருக்கா? இன்னும் ஒரு நாளாவது நினைச்சிருப்பியா சக்தி? எனக்கு மறக்கலாம்ண்ணா. எனக்கு ஒரு நாள் விடாம நீ நினைப்பதானே? ஏன்னா நான் உன்னை அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கேன். என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. சக்தி, இனிமே நான் நினைச்சாலும் உன்னை பார்க்க முடியாதுல்ல. எனக்கு உன் நினைப்பு அலைஞ்சு போகவே மாட்டேங்குது. நானும் மறக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். ஆனா மறக்க முடியாம தவிக்கிறேன்டா. என்ன நீ எப்படியாவது மறந்தலாம் நினைச்சுதானே என்னை விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆனால் அது உன்னால முடியாது. ஏன்னா என்ன விட நீ என்னை எந்த அளவுக்கு ஆழமா விரும்புறேன்னு இப்போதாண்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை மறக்க மாட்டேன், அதுக்காக நான் உன்னை மறந்துடுவேன் ஆயிடாது. நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், உன்னை விடவும் மாட்டேன்டி. ஸ்ரீ, நான் சென்னைக்கு வந்ததுமே உன் பக்கத்தில் வந்துட்டு தான் உணர்றேன் தெரியுமா? இப்போ இந்த நிமிஷம், இந்த நொடி எனக்கு உன் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான உணர்வு இருக்குடி. நீ என் பக்கத்தில் தாண்டி இருக்கான். நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிப்பேன்டி. இன்னைக்கு எனக்கு சக்தியோட நினைப்பு இவ்வளோ அதிகமா இருக்கு. இல்ல, இது ரொம்ப தப்பு. நான் சக்தியை நினைக்க கூடாது, நினைக்கவே கூடாது. சக்தியோட நினைப்ப உன் மனசுல இருந்து மொத்தமா எடுத்துறேன். அது நீ எடுத்தா மட்டும்தான் உன்னால உன்னோட செயலை பண்ண முடியும். வேண்டாம், நீ சக்தியை நினைக்காத. உன்னால என்ன நினைக்காம இருக்க முடியாது, எனக்கு தெரியும். நான் உன்னை கண்டிப்பா பார்த்துருவேண்டி. இப்போ எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. உன்னை கண்டிப்பா பார்த்துருவேண்டி. என் பக்கத்துல தாண்டி இருக்கேன். உன்னை பார்க்காம இருப்பேனா? சீக்கிரமா உன்னை கண்டுபிடிப்பேன்டி. உனக்கு எதுக்கு சக்தி நினைப்பு வருது? இனிமே வரக்கூடாது. நீ ஏன் நினைச்சாலும் நீ சக்தியை பார்க்க முடியாது. சக்தி கண்ணில் நீ படவே கூடாது. ஆமா, சக்தி கண்ணில் நான் படவே கூடாது.
அது சரி, சக்தி எங்க இங்க வர போறான்? நான் அவன் கண்ணில் படுறதுக்கு நான் இங்க இருக்கேங்கிறது அவனுக்கு இப்போ எப்பவுமே தெரிய போறது இல்ல. நீ எங்க எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு தெரியும் டி. நம்ம ரெண்டு பேரோட காதல் உண்மையானது டி. நீ எங்க இருந்தாலும் அந்த கடவுள் எனக்கு காட்டி கொடுத்துருவாரு டி. அப்படிதான் இப்போ நீ இங்க இருக்கேன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிக்கணும். ஸ்ரீ, லவ் யூ டி. லவ் ஸோ மச். முடியல சக்தி, உன் நினைப்பு எனக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி நினைக்கதான் உன் நினைப்பு எனக்கு ஒண்ணுகிட்டு இருக்கேன். வேண்டாம் சக்தி, தயவு செஞ்சு என் நினைப்புல வராது, போயிடு. நீ என்ன போயிடுன்னு சொன்னாலும் இனி நான் விட்டு போக மாட்டேன் டி. எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன். உன் சக்தி டி, உன் கூடவே தான் இருப்பேன். நீ ஏன் ஸ்ரீடி, சீக்கிரமா உன்னை பார்ப்பேன் டி. உன்னை பார்க்குற வரைக்குமா இப்படி ஒரு நாளும் நெருப்புல வெந்துட்டு இருக்க மாதிரி இருக்குடி. சீக்கிரமா எனக்கு உன் தரிசனத்தை காட்டுடி. நான் எவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சாலும் பரவாயில்லடி, நீ எனக்கு கிடைக்கணும். கண்டிப்பா கிடைப்பேன். என் சொத்துடி நீ. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் நான் நடந்து கொண்டு எரிவது உனக்கு சம்மதமா? மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? அருளே நீதான் உயிரே. முடிவு பண்ணிதான் வந்திருக்கேன். இதுக்கப்புறமா உன்னை நினைக்கிறது தப்பு. நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். எனக்கு நீ வேணும். திருடிய இதயத்தை காதலாயன் காதலாயற்றுக்கு வார்த்தை சொன்னாயன் காதலாயன் காதலா உள்ளங்கையில் நானே உயிரை ஊற்றி பார்த்தேன். போவதாய் வருகிறாய் 100 முறை தானே. இன்றே விடை கொடு என்கொடை கேட்கின்ற வார்த்தையை மௌனத்தில் இடறுகிறார். ஹலோ, சொல்றா. இது மதி, சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அது மதி, ஒண்ணுதான் கேக்குறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? சாரி டி. இல்ல அப்படி எதுவும் இல்ல. சரி வா, டைம் ஆகுதுல, கிளம்பலாம். ஹலோ சக்தி, டே சக்தி. ஹலோ சாரி டி மதி. சக்தி, ஹலோ. சாரி டி மதி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். நிமிஷமா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கெல்லாம் இப்படி லேட்டா வந்து நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் வரல, கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஹலோ சக்தி, டே சக்தி. கார்த்திக், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஹலோ சக்தி, டேய் என்னடா, என்ன ஆச்சு? சக்தி, கார்த்திக், என்னடா, நான் வாட்டர் பாட்டில் வாங்க வந்தேன். இங்கே எனக்கு ஸ்ரீ கோரில் கேட்டுதுடா. அதான் ஸ்ரீ இருக்காதுன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே யாருமே இல்லைடா. டே சக்தி, நீ ஸ்ரீ நினைப்பிலே இருக்கேன். அதனால தான் யாரை பார்த்தாலும் ஸ்ரீ மாதிரியும் தெரியுது, யார் குரலை கேட்டாலும் உனக்கு ஸ்ரீ மாதிரியே இருக்கு. கார்த்திக், இல்லை கார்த்திக், எனக்கு நல்லா கேட்டுச்சு. அது ஸ்ரீயோட குரல் தான். டேய், ஸ்ரீயோட குரல் முதல்ல எனக்கு கேட்டுது. அது மட்டும் இல்லைடா, அது என் பக்கத்தில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுடா. சக்தி, உன் ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. கவலைப்படாத, நம்ம தான் வந்துட்டோம்ல, கண்டிப்பாக ஸ்ரீயை கண்டுபிடிச்சிடும். டேய், என் ஃப்ரெண்டு வந்துட்டாரா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். நீ வந்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம், வா. சரிடா, இதோ வரேன். நீ போனடி, வரேன். ஸ்ரீ, எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? போதும்டி, ஓடி ஒளிஞ்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு வந்துருமா? ஹாய்டா கார்த்திக், சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கணும். சாரிடா. இட்ஸ் ஓகே ராஜா, நோ ப்ராப்ளம். நீயும் டியூட்டியில் இருந்திருக்கேன் நினைக்கிறேன், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐம் சாரி. டேய், நீ வேறு நைட்டு நீ பஸ் ஏறணுமே, நான் நைட்டு லீவ் சொல்லிட்டேன். நேற்று எனக்கு ஆஃப் தான், இன்னைக்கு நான் லீவ் எடுத்துட்டேன். நீ ரொம்ப நாள் கழிச்சு வரேன், உன் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் டியூட்டிக்கு போகிறதா? நோ பை, நானும் லீவ் போட்டுட்டேன். தேங்க்ஸ் ராஜா. நானே உங்ககிட்ட இன்னைக்கு கொஞ்சம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்கணும்னு நினச்சேன். நல்ல வேலை நீயே லீவ் போட்டுட்டேன்ட்டு. டேய், இதை நீ சொல்லணுமா? நீ வரனால அன்னைக்கு நாள் நான் கண்டிப்பாக லீவ் தானே, அது உனக்கு தெரியாது? இல்லைடா, எப்பவும் தனியாக வருவேன், இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்காங்களா, அதான். ஃபேமிலின்னு சொன்ன ஞாபகம் வருது. இவங்க தான் அம்மா சுபி, கரெக்ட்? ஆமாண்டா, நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நான் பற்றி பேசிகிட்டே இருக்கேன். ஆமாம், இவங்க அம்மா, அவ சுபி. அம்மா சுபி, ஓகே. ஆமாம், சக்தி எங்க? வேற வாட்டர் பாட்டில் வாங்க அனுப்புனேன், இன்னும் வராரு. ஃபோனும் பண்ணிட்டேன், நீ வந்துட்ட வாடான்னு, இன்னும் வரான். அவன் வேற நினைப்புல இருக்கானா, கொஞ்சம் அப்படிதான் வந்துடுவான். ஓ, ஃபோனில் சொன்னீங்க அந்த மாதிரிதான். ஆமாம் ராஜா, அதே தான். ராஜா, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ டே கார்த்திக், இப்போ எதுக்கு தயங்குறான்?
என்னன்னு சொல்லு, எது வந்தாலும் பண்ணலாம். இல்ல ராஜா, இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டலா? எதுக்குடா? ஓ, சாப்பிடுறதுக்கா? டி கார்த்திக், அதெல்லாம் வீட்ல எல்லாம் ரெடியா இருக்கேன், நீங்க வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். இல்ல ராஜா, அது இல்ல. ம், நான் கேட்டது இங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டலா? டேய், என் வாயில ஏதாவது வந்துட போகுது. அம்மா தங்கச்சி வச்சுட்டு ஹோட்டல் ஸ்டே பண்ண போறேன்ற ஒண்ணு. டேய் கார்த்திக், சக்தி, என்னடா இவ்வளவு நேரம்? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இங்க வா. வரு கார்த்திக். இவர்தான். ஆமா சக்தி, நான் சொன்னல, என் ஃப்ரெண்டு ராஜானு, அது இவர்தான். இவர் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். ஹாய் சக்தி. ஹாய் சார். சாரா? என்ன சக்தி, சார்னு கூப்பிட்டு திடீர்னு பெரிய மனுஷன் ஆகிட்டா? நான் அவ்வளோ பெரியவெல்லாம் கிடையாது, எல்லாம் சேம் ஏஜ் தான். டேய், ராஜாக்கும் நம்ம ஏஜ் தான்டா. டேய் கார்த்திக், அவர் இன்ஸ்பெக்டர்னு சொன்னல, அதனால தான் சார்னு கூப்பிட்டேன். சாரி சக்தி, இன்ஸ்பெக்டர்லாம் வெளியிலங்க, ஃப்ரெண்டுக்குள்ளலாம் கிடையாது. நீங்க ராஜானே கூப்பிடலாம். நான் சக்தின்னு கூப்பிட்றேன்னா நீ ராஜானே கூப்பிடலாம், கூப்பிடுங்க. ஓகே ராஜா, கூப்பிட்டா போகுது. கார்த்திக், கேட்டியா? இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்? வேற கார்த்திகை திட்டிட்டு இருந்தேன், உங்களை திட்டாலும் வச்சுக்காதீங்க. என்னங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க போறேன்றீங்க? அம்மா தங்கச்சி எல்லாம் வச்சுக்கிட்டேன், இப்படிலாம் யோசிக்கலாமா? இல்ல ராஜா, நாங்க இங்க எத்தனை நாள் இருக்கும்னு தெரியாது, அதான் ஹோட்டல்ல ரூம் எடுத்தது தானே பெஸ்ட். ராஜா, சக்தி சொல்றதுதான் கரெக்ட். நாங்க இங்க எத்தனை நாள் இருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுல்ல. இங்க பாரு, உங்க வீட்டுல வந்து இருந்தாலும் அதிகபட்சம் 2 நாள் இருக்க முடியுமா? டேய், சொன்னா கேளு, நீ இங்க ஏதாவது ஹோட்டல் இருந்தா சொல்லு, நாங்க அங்க ஸ்டே பண்ணிக்கிறோம். ரொம்ப ஓவரா பேசுறீங்களா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் இவனுக்கு ஏற்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு ஹோட்டல்ல தங்க இஷ்டமாமா? வேற வழி இல்லப்பா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, அதான் சக்தியும் கார்த்திக்கும் இப்படி யோசிக்கிறாங்க. நீ நல்ல ஹோட்டலா பார்த்து சொல்லுப்பா. உங்ககிட்ட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது. டேய் கார்த்திக், நீங்க எத்தனை நாள் இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் வீடு ரெடியா இருக்கு. நீங்க முதல்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம கிளம்புவோம். ராஜு, எங்க போறோம்? சக்தி, கார்த்திக் என்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னோம். அம்மாவும் தங்கச்சும் கூட வராங்கன்னு சொன்னதுமே நீங்க தங்கத்துக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். நீங்க லேடிஸ் எல்லாம் கூட வச்சுக்கிட்டேன் ஹோட்டல் ரூம் எடுத்து ஸ்டே பண்றேன்றீங்க, இதெல்லாம் வேண்டாம். அறிவு உள்ளவன் செய்ய மாட்டான். உங்களையும் என்ன திட்ட வைக்காதீங்க, அமைதியா வாயை முடிட்டு வாங்கடா. அது சரி, கார்த்திக் ஃப்ரெண்ட் எல்லாம். டேய் கார்த்திக், உன்ன மாதிரியே ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கடா. என்ன மாதிரியா? கொஞ்சம் இவன் கிட்ட பழகி பாரு. இவன் என்னை விட ஸ்ட்ரிக்ட், என்னையே ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருப்பல, இவன் எனக்கும் மேல. நீ சொல்லவே வேணும், நல்லாவே தெரியுது. இப்போ உங்க 2 பேர்ட்ட நானும் மாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, டவுட்டே வேணாம், நீ கன்ஃபார்ம் மாட்டிக்கிட்டு தான் இருக்க. எங்ககிட்ட மாட்டுறதுதான் பெரிய விஷயமா? உன் ஆளை தேடி வந்திருக்கலாம், சீக்கிரமே அவகிட்ட மாட்ட போறப்பாரு. அதுக்கு நானும் காத்துட்டு இருக்கேன். ராஜா, அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சக்தி, கார்த்திக் என்கிட்ட எல்லாமே சொன்னோம், கவலைப்படாத, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஸ்ரீயோட போட்டோ காட்டுங்க, நான் இன்னும் ஸ்ரீயோட போட்டோ பார்க்கலாம். நீங்க ஸ்ரீயோட போட்டோ கொடுங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டேஷன்லையும் ஸ்ரீ போட்டோவை சென்ட் பண்ணி அந்த ஏரியாவில் சர்ச் பண்ண சொல்றேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏரியாவில் ஸ்ரீயை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா ராஜா, என் ஃபோனில் இருக்கு, நான் காட்டுறேன். சரி, நம்ம இப்படியே பேசுறதா எப்படி? அம்மா சுபியா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? வாங்க வீட்டுக்கு கிளம்பும். சரி, இதுதான் எங்க வீடு. அம்மா, எங்க வீடு பிடிச்சிருக்குங்களா? என்ன ராஜா, வீட்டை பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். மாளிகை மாதிரி இருக்கேன், இது யாராவது பிடிக்கலாம்னு சொல்லுவாங்களா? நல்லா அழகா இருக்கேன். இல்லம்மா, எல்லாரும் சைலண்டா இருக்கீங்களா, அதான் உங்களை பேச வைக்கணும்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு கேள்வி. என்ன சுபி மேடம், மேடமை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் பெரிய வாயாடின்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. ஓ, கார்த்திக் சார் பர்மிஷன் கொடுத்தா தான் பேசுவீங்களோ? டேய், ஏன்டா வந்தது வராதுமா ஆரம்பிச்சிட்டியா? மச்சி, நான் உங்ககிட்ட கேட்கலாம், என் சிஸ்டர்கிட்ட தான் கேட்கறேன். என்ன சுபி மேடம், அதான் கார்த்திக் சார் பர்மிஷன் கொடுத்தாச்சேன், இப்போ அது பேசுவீங்களா? அப்படிலாம் இல்லை, எனக்கு யாரும் பர்மிஷன் தரணும்னா இல்லை, நான் பேசுவேன். இடம் கொஞ்சம் புதுசா இருக்கேன்னு தான் அமைதியா இருக்கேன், இல்லைனா என்னெல்லாம் பேச விட்டா நிறைய பேசுவேன். என்ன லுக்கா? இல்ல மேடம் நிறைய பேசணும்னு சொன்னீங்களே, அதை என்ன பேசுவீங்கன்னு கேட்கலாமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் நான் பேசும்போது கேட்டுப்பீங்க, இப்ப வந்த வேலையை பாருங்க. ஏய் சரி சரிப்பா, நான் சும்மா தான் கொளுத்தி போட்டேன், இங்க உண்மையா பத்திக்கும் போல இருக்கேன். டேய் கார்த்திக், என்ன என் சிஸ்டர் மறைச்சிட்டு இருக்கான்? நான் மறைச்சிட்டாலும் அப்படியே அவ பயந்துருவா பாரு. அது சரிடா, அப்ப எல்லாமே எளியும் புண்ணியம் தானா? இங்க மட்டும் இல்ல, உனக்கு வரதா அப்படிதான் இருக்கும். டேய், அம்மா கூப்பிடுறான், வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அம்மா எங்க? அம்மா நீ வருவேன்னு காலைல சொன்னதுதான், கிச்சன் உள்ள போனாங்களா, இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இரு கூப்பிடுறேன். மா, அப்பா எங்க இருக்கீங்க? கார்த்திக், வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா குத்து கணக்காக இருக்கேன், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். உன் ஃப்ரெண்டு தான் வர வர நல்லா இல்லாம இருக்கான், அவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி கொடுத்துட்டு போப்பா கார்த்திக். ஆரம்பிச்சாச்சா? சரி சரி சரி, நான் இப்ப எதுவும் சொல்லல. கார்த்திக், நீ என்ன கொஞ்ச நாளைக்கு இங்க தானே இருப்பேன், அப்ப நான் உங்ககிட்ட நிறைய சொல்றேன், சரியா? சக்தி, நீ என்னப்பா அமைதியா இருக்க? அம்மா பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற, ஏன் இந்த அம்மா கிட்ட பேச மாட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்ல, நீங்க கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா, அதான். சாடா கண்ணா, எனக்கு கார்த்திக்னா அவ்வளவு பிடிக்கும். 2 மாசத்துக்கு ஒரு கதை சார் வருவாரு, வந்த கையோட ஓடி போயிடுவாரு.
ஏதோ இந்த வாட்டி தான் கொஞ்சம் தங்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கானா எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. வாங்கம்மா. சுபிமா நல்லா இருக்கியா? வாங்க. இவ்வளவு நேரம் நீங்க வருவீங்க நீங்க தான் காத்துட்டு இருந்தேன். இப்பதான் அடுப்புல இருக்க குழம்பு இறக்கி வச்சிடலாமே உள்ள போனேன். நான் போன கேப்ல வந்துட்டு இருக்கீங்க. சரி சரி வாங்க அம்மா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் தெரியல. இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கும். அட என்னங்க நீங்க இனிமே எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. கார்த்திக் சொன்னதா சொல்லி ராஜா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்களோ அந்த விஷயம் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா எங்க வீட்டோட ராசி அப்படி. ஏதாவது கவலையில வந்தா கூட இங்க வந்தவங்க சந்தோஷமா தான் திரும்பி போவாங்க. அதனால நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க எந்த காரியமா வந்தீங்களோ அந்த காரியம் நல்லபடியா கை கொடும். சக்தி கண்ணா என்ன ஸ்ரீக்குட்டியை தேடி வந்திருக்கேன் அப்படிதானே? சீக்கிரமா ஸ்ரீக்குட்டி உங்க கண்ணில் பட்டுருவா சரியா? நீங்க சொன்னதை கேட்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்கும், நடந்துரும். என்னது தேங்க்ஸா? பிச்சு போடுங்க பிச்சு. என் புள்ள வந்து அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்றதாமா. சரி சரி நீங்க வந்து கலப்பில் இருப்பீங்க. போங்க உங்களை போய் கை கால் அலம்பிடுவாங்க. நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க. கார்த்திக் நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்? போ போ போய் சீக்கிரமா போய் கை கால் அலம்பிட்டு வா. சுபிமா நீ என்ன போ. டே ராஜா நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்? என் கூட வா. எல்லாமே எடுத்து வைக்கணும்ல. அங்க சாப்பாடு குழம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வா வா அதெல்லாம் எடுத்து வந்து வைக்கலாம். அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கேன், பார்த்து செய்யுங்க. நீ தான் பண்ண ஒரு வேலையும் செய்யல. இன்னைக்கு வீட்டுல இருக்க நடக்கணும். அம்மாக்கு ஹெல்ப் பண்ண தப்பு கிடையாது. வந்திருக்கவங்க எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்கள நம்ம தானே எடுத்து போட்டு செய்யணும். வா 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 நடக்கணும். அம்மா நீங்க சாப்பாடு எடுத்து பரிமாறுங்க. எனக்கு அவங்க ஸ்டே பண்றதுக்கு வீட்டை ரெடி பண்ணணும்ல. ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் போய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏ ராஜா கண்ணா அதுல நீ சொன்னதுமே நான் வீட்டை ரெடி பண்ணிட்டேன். மதி வீட்டுக்கு மேல் வீட்டை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம் கண்ணா. இப்ப அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு அது போதும். நீங்க கேடிமா. சரி ஓகே, மொத்தத்துக்கு வீட்டை ரெடி பண்ணிட்டீங்களா? அது போதும். சரிம்மா இவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டுட்டு நான் இவங்களை கூட்டிட்டு போய் வீட்டை காட்டுறேன். டே ராஜா. என்ன சார்? இல்லடா அம்மா நீ ஏதோ வீடு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன ஏதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னதுன்னு எனக்கும் புரியும். கார்த்திக் நீங்க எல்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணலாம். ஆனா அம்மா சுபி இருக்கறனால கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாம ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதனால தான் இங்க நம்மளோட இன்னொரு போர்ஷன் இருக்கு, அதுலயும் நீங்க ஸ்டே பண்ண சொல்லுவாங்கன்னு அம்மா சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க எத்தனை நாள் வேணாலும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஆச்சா இதுல உங்களுக்கு எது கஷ்டம்? என்னப்பா சக்தி இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இல்லைங்க சக்தியும் கார்த்திக்கும் கேட்கறது கரெக்ட் தானே. நாங்க எத்தனை நாள் தங்குவோம்னு தெரியல. அதான் என்னம்மா சின்ன பசங்க தான் கேள்வி கேட்கறாங்க. நீங்களும் அதுக்கு மேல எத்தனை நாள் தங்கினா என்ன, எத்தனை வருஷம் கூட தங்குங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. வயசு பொண்ணு வச்சுட்டு இருக்கீங்க வெளியில தங்க வைப்பேன் அப்படிதான் கிடையாது. இங்கேயும் நம்ம வீட்டுல தங்குங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்ல மாட்டோம். அதை சொல்ல வேண்டியது அம்மா சொல்லிட்டாங்களா? போங்க போய் முதல்ல சாப்பிட்டு வாங்க, நான் வீட்டை காட்டுறேன். அம்மா சுபியை கூட்டிட்டு போங்க, போய் சாப்பிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிடா. கார்த்திக் சொல்ல வந்துட்டு பாரு, நீங்க தங்க போறதுக்கு கீழ் வீட்டுல ஆல்ரெடி ஒரு டெனன்ட் இருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபேமிலி தான். இப்போதான் ஒரு 1 வீக் ஆச்சு அவங்க வந்து ஸ்டே பண்ணி. அதுக்கு மேல் வீட்டில் தான் நீங்க இருக்க போறீங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்களும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. ரொம்ப டீசென்டான ஃபேமிலி தான். நீங்க எங்களுக்கு வீடு கொடுத்தது பெரிய விஷயம். இதுல டிஸ்டர்பன்ஸ்லாம் நாங்கள் பார்ப்போமா? யாரும் இருந்தா என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் ராஜா. சக்தி சார் உங்க தேங்க்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. வாங்க சாப்பிடுவீங்க. அம்மா நீங்க சாப்பிட்டு போடுங்க. மதியம்மா வீட்டில் தானே இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? ராஜா சொல்ல வந்துட்டப்பா. சாவி என் கடை தான் இருக்கு. மதி அம்மா வீட்டுல இல்ல. அவரு வேலைக்கு போயிட்டாரா? மதி காலையில ஆஃபீஸ் போயிட்டான். அதான் நீ தானே கூட்டிட்டு போன ஆஃபீஸ்க்கு. மதி அம்மா இங்கே கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. வரதுக்கு நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க வரதுக்கு நேரம் ஆகுன்றதுனால சாவி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு தர போர்ஷன் காட்டினால அதனால. சரி வா நீ சாப்பிட்டு வா, நானும் வரேன். சரிம்மா பார்த்துக்கோ. அப்பாடா அப்பா பொண்ணு வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்ன இன்னிலிருந்து மதி சீக்கிரம் வருவேன்னு சொன்னா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் ஆகுது. 6 மணி ஆகுது. இன்னும் இவ்வளவு ஆளே காணும். 5 மணிக்கெல்லாம் வந்துருவேன். அம்மா வாங்க மேடம். இவ்வளவு நேரம் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். மதிமா 5 மணிக்கு வரேன்னு சொன்னேன். மணி 6 ஆக போகுது. இவ்வளவு லேட்டா வரமா? அம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே 4:30 விட்டுருவேன் நாங்க. அதான் 1/2 hour டிராவல்னாலும் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தலாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அங்க விட்டது 5:30 மணிக்கு தான் விட்டாங்க. போத வரைக்கும் டிராஃபிக்கா வீடு வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரிம்மா நாளை இன்னும் சீக்கிரம் வந்துடுவேம்மா. மதிமா அதான் அப்பா வேலைக்கு போறாங்க. நீ வீட்டுல இருந்தாலும் கேட்க மாட்டீங்க. இந்த 1 மாசம் தான் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மறுபடியும் காலேஜ் ஓடுறது வீட்டுக்கு போறதுன்னு எவ்வளவு இருக்கும் உனக்கு? இதுக்கு இடையில இந்த வேலை இதெல்லாம் சரிப்பட்டு வருமாமா? எடுத்த இடத்துல இது நமக்கு சரியா வருமா தப்பா வருமானு நம்மளே முடிவு பண்ணிடக்கூடாதுமா. எடுத்து செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தாதான் அது கடினமா இருக்கா இல்ல லேசா இருக்கான்னு தெரியும். இங்க பாருமா, கடினமாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஓடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஓடிதாம ஆகணும். சரி சரி நீ அதை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்காத. எனக்கு காஃபி வேணும். ரொம்ப டயர்டா இருக்குமா. எனக்கு காஃபி வச்சு தரியா? இதுமா இது கொஞ்ச நேரத்துல வச்சு தருவேன். சரிம்மா நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி மட்டும் எடுத்து வை. என்னமா சவுண்ட் இது? மேல இருந்து இவ்வளவு சவுண்ட் வருது. ஏதோ டேபிள் நகத்துற சவுண்ட், பாத்திரம் நகத்துற சவுண்ட். என்னமா திடீர்னு இவ்வளவு சவுண்ட் வருது? ஏமா ஓனரோட சொந்தக்காரங்களாமா, அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் மேல் வீட்டுல தான் இருக்காங்க. அங்கதான் தங்க வச்சிருக்காங்க. ஓனர் இது காலையில என்கிட்ட சொன்னாங்க.
அம்மா வேற கடைக்கு போயிட்டேன்னா சாவி அவங்க கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருந்தேன். அதான் அவங்க வந்து தங்கியிருக்காங்க போல இருக்கு. நான் வரும்போதே பார்த்தேன், ஒரே லக்கேஜ் எல்லாம் வச்சிருந்தாங்களா. ஆனா நான் இன்னும் ஆளுங்களை பார்க்கல, ஒரே கூச்சலா தான் இருந்தது. சரி நமக்கு என்ன வம்புன்னு நான் உள்ள வந்துட்டேம்மா. உன்னோட ரிலேஷனா? ராஜா இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அதிகமா ராஜா தம்பி அவங்க கூட தான் இருக்காங்க. ராஜா தம்பி தான் கீழே வருது மேலே ஏறுதுன்னு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ரொம்ப பார்க்க கஷ்டமா இருந்ததா, அதான் நான் காஃபி போட்டு கொடுத்தேம்மா. தப்பு இல்லை, ராஜாக்காக நம்ம எது வேணாலும் செய்யலாம். நம்ம யாரு எவனே தெரியாம ராஜா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு எதனா நம்ம கண்டிப்பா செய்யணுமா. அவர் ஏதாவது கேட்டாருன்னா நீ செஞ்சு கொடுமா, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. அது எப்படி மதியமா நான் சொல்லுவேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி நீ போ, உனக்கு காஃபி என்னன்னு கேட்டா போய் மகன் கழிட்டு வா. அம்மா காஃபி போட்டு வைக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு வைங்க. நான் போய் ராஜா பார்த்துட்டு வந்துடுறேன். ராஜா மேலே தானே இருக்காரு, நான் ராஜா பார்த்துட்டு அவங்க ரிலேஷனே லைட்டா பார்த்துட்டு வரேன். மதிமா அவங்க யார் எவனு தெரியல, நீ போய் பார்க்கணுமா என்ன? நான் மெயினா அவங்கள பார்க்க போல, ராஜாவை பார்க்க போறேன். பாவம் ராஜாவோட ஃப்ரெண்டு காலையில வரதா சொல்லியிருந்தாரு. அவரை பார்க்க முடியாம நான் ரொம்ப நேரம் பேசினே இருந்துட்டேன்னா, அதான் ராஜாவோட ஃப்ரெண்டை பார்த்தாரா என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. நான் போய் கேட்டுட்டு வரேன், நீங்க காஃபியை கொஞ்சம் லேட்டா போடுங்க. அப்படியாம்மா, சரி அம்மா நீ போய் பார்த்துட்டு வா. அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி வைக்கிறேன், போயிட்டு சீக்கிரம் வா. 10 நிமிஷமா, போயிட்டு உடனே வந்துடுறேன். ராஜா சார் ரொம்ப பிஸியா இருக்கார் போல இருக்கு, கூப்பிடாம வேணாவா? நாளைக்கு ராஜா நாமக்கல் கிளம்புறாரு, அதை பத்தி பேசலான்னு வந்தா ராஜா ரொம்ப பிஸியா இருக்காரு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையும் சரியா பார்க்கவே முடியல. சரி நம்ம அப்புறமா அப்புறம் போயிட்டு ராஜா கிட்ட பேச முடியாது. நம்ம இப்பவே ராஜாவை கூப்பிடுவோம். ஒரு வழியா சென்னைக்கு வந்தாச்சு, இதோ தங்குறதுக்கு இடம் கிடைச்சாச்சு. ஸ்ரீ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சீக்கிரமே எனக்கு கிடைச்சிருவேடி, கண்டிப்பா கிடைச்சிடும். நீ என் பக்கத்துல இருக்க மாதிரி எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வடி. என் பக்கத்துல தானே இருக்க, இங்கதானே எங்கேயோ இருக்கடி, என்னால ஒன்னு உணர முடியுதுடி. நீ எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமே என்கிட்ட வந்துடுவேன். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. மக்களுக்கும் பொருளே தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை. தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை. இசை பாட்டும் காற்றும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லை. அதாகட்டும், நம்ம ராஜாவை கூப்பிட்டுருவோம். நாளைக்கு கண்டிப்பா நமக்கு சர்டிபிகேட் வேணும்ல, அதுக்கு ராஜாவோட உதவி வேணும். இப்ப விட்டா ராஜாவை பிடிக்க முடியாது, அவர் ஏர்லி மார்னிங் கிளம்பிட வரல டியூட்டிக்கு. அதனால கண்டிப்பா ராஜா கிட்ட இப்ப பேசி ஆகணும். கூப்பிட்டுருவோம். மதிமா அம்மா வர கூப்பிட்டுட்டாங்க. சரி நம்ம கீழே போயிட்டு அப்புறமா வந்து ராஜாவை பார்ப்போம். இங்க யாரும் நின்றுட்டு இருந்தாங்க தானே? ஆமா, இங்க யாரும் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்ப யாரையும் கூப்பிட்டாங்களே, அந்த குரல் நம்ம எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கும். ஆமா, இதை போய் நான் காத்துக்கிட்ட சொன்னா மறுபடியும் அவன் என்ன திட்டுவான். டேய் நீ ஸ்ரீ நினப்பிலே இருக்கான், அதனால பேசுற குரல் எல்லாம் உனக்கு எங்க கேட்கற மாதிரியே இருக்கு, அது ஸ்ரீ குரல் மாதிரியே இருக்குமா. ஒருவேளை நமக்கு அப்படிதான் இருக்கும் ஸ்ரீ கிடைக்கிற வரைக்கும். நான் இப்படிதான் பித்து பிடிச்சி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் நான் முழுசா பைத்தியம் ஆகிறதுக்குள்ள வந்துடுடி, என் கண்ணை பாட்டுடுடி, எனக்கு திருக்கணா ஆக்கிறாதுடி. ஏற்கனவே உன் நினப்புல திருக்கணா சுத்திட்டு இருக்கேன், மேற்கொண்டு என்ன திருக்கணா ஆக்கிறாதுடி. வந்துடுடி ஸ்ரீ. ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு பிரியமானவள சீரிஸ் கொடுத்துருக்கேன். பிரியமானவள சீரிஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம சக்தியை வந்து நியர்பை வந்துட்டாங்க. நம்ம சக்தி பக்கத்தில் தான், ஸ்ரீ பக்கத்தில் தான் இருக்காங்க. பட் ஸ்ரீயும் சக்தியும் பார்த்துக்கிட்டாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது இனி வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்டோரி எப்படி போயிருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே, பாய் டியர்ஸ்.